இது என்ன பண்ணணும்னா தாளிச்சா வைக்க போகிறோம்ப்பா. வாங்க எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். ஒரு கடலைப்பருப்பு எடுத்துருக்கேன். நூறு துவரம்பருப்பு, 100 கடலைப்பருப்பு, 100 துவரம்பருப்பு தாளிச்சா தேவையானது. இப்போ இதை கழுவிக்கணும். கழுவி ஊற்றி விட்டுருவோம். நல்லா ஒரு கழுவிக்கணும். தாளிச்சாக்கு வந்து பருப்பு போடுறதுக்கு தண்ணி ஊற்றிக்கிடுவோம். ஒரு செம்பு ஊற்றிருக்கேன். இதுக்கு தேவையான வெங்காயம் தாளிச்சாவுக்கு ஒரு 2 பச்சை மிளகாய், கொஞ்சோன்னு தக்காளி, ஒரு கைப்பிடி புதினா, ஒரு கைப்பிடி கொத்தமல்லி, ஒரு ஸ்பூன் வந்து வெள்ளைப்புடுப்பா, இன்னொரு ஸ்பூன் வந்து இஞ்சி போட்டுக்குவோம். ஒரு செம்பு தண்ணி பத்தாது, நம்ம இன்னும் கொஞ்சோன்னு ஊற்றிக்கிடுவோம். ஒரு 200 ml ஊற்றிருக்கு. இப்போ இதுக்கு தேவையான மஞ்சத்தூள் மட்டும் கொஞ்சம் போட்டுக்குவோம். இதுக்கு தேவையான கறி ஒரு 150 கறி ஆட்டுக்கறி வாங்கியிருக்கோம் தாளிச்சாவுக்கு, அதையும் போட்டுக்குவோம். கொஞ்சோண்டு உப்புப்பா, ஏன்னா அந்த கறி வேகணும்ல, அதுக்காக அந்த உப்பு. இப்போ 100 கடலைப்பருப்பு, 100 துவரம்பருப்பு, இஞ்சி பூண்டு, கொத்தமல்லி, கருவேப்பிலை, பச்சை மிளகாய் எல்லாம் போட்டிருக்கோம். இதை எப்படியோ எடுத்து மூடி நம்ம வச்சுருவோம். வேக வச்சுட்டு பார்த்துக்கலாம்ப்பா குழம்பு வைக்கையில். இப்போ ஒரு 3 விசில் வச்சு எடுத்துக்கிடுவோம் பருப்பை. இப்போ பருப்பு வெந்துருச்சுப்பா, 3 விசில் வச்சு எடுத்துக்கிட்டோம். இப்போ வந்து கத்திரிக்காய் வதக்கிடுவோம் தாளிச்சாவுக்கு. சட்டி காயட்டும். பருப்பு 3 விசில் வந்துருச்சு, எடுத்து வச்சுட்டேன் நான். சூடாக இருக்குது பருப்பு வந்தது, கொஞ்சம் நேரம் தண்டு அதை எடுத்து பார்த்துக்கோம். சட்டி காஞ்சிருச்சு. இந்த தாளிச்சாவை கத்திரிக்காய் வதக்கிறதுக்கு தேவையான எண்ணெய் ஒரு 100 ml ஊற்றிருக்கேன். எண்ணெய் காயட்டும். பருப்பில் வெங்காயம் வேக வச்சுருக்கோம்ல, இப்போ கொஞ்சோன்னு வெங்காயம் நல்லா வதங்கட்டும். நல்லா வெங்காயம் லைட்டாக சவக்கட்டும். தாளிச்சாவுக்கு ஏற்கனவே தக்காளி போட்டு பருப்பு கூட வேக வச்சுருக்கோம்னா, இப்போ வெங்காயத்தோட செஞ்சு வேகும். ஏற்கனவே புதினா போட்டிருக்கோம் பருப்போட. இப்போ இந்த காயோட கொஞ்சோன்னு கொத்தமல்லி புதினாவும் போட்டு தக்காளி நல்லா வதங்கட்டும். இப்போ இந்த அளவுக்கு தக்காளி வெங்காயம் நல்லா வெந்துருச்சு, புதினா எல்லாம் கொத்தமல்லி. இப்போ கத்திரிக்காய் நறுக்கி வச்சுக்கோங்க. பார்த்தீங்களா, தாளிச்சாக்கை வந்து இப்படி பெருசு பெருசாக தான் நறுக்கி வச்சுக்கிறோம். இப்படி வச்சா தான் நமக்கு வந்து அது வாட்டு கிடக்கும். சுரக்காய் ஒரு பெருசாக தான் நறுக்கிறோம். இப்போ தாளிச்சாக்கு போடுறது சுரக்காய், கத்திரிக்காய், முருங்கைக்காய். இது எல்லாமே போட்டு நல்லா வதக்கிக்கிறோம். இந்த அளவுக்கு நல்லா வதக்கிறணும்.
நம்ம ஏற்கனவே எலும்போட உப்பு போட்டிருக்கோம்ல, எலும்பு பருப்பு வேகலையில். இப்போ பார்த்துட்டு தான் உப்பு போடணும். இப்போ இந்த அளவுக்கு காயெல்லாம் வதங்கியிருக்கு. கத்திரிக்காய், முருங்கைக்காய், சுரக்காய், தக்காளி, வெங்காயம் எல்லாம் நல்லா வதங்கிருச்சு. இப்போ வந்து இதுக்கு தேவையான மசாலா பொடி போட்டுக்குவோம். தால்ச்சாவுக்கு 2 ஸ்பூன் போட்டுக்குவோம். இதுக்கு தேவையான பச்சை மிளகாய் வந்து பருப்போட நான் போடலை, எலும்போட இதில் போட்டுக்குவோம். மசாலா வாடை போடுறது வந்துட்டு லைட்டாக வதக்கிடுவோம். தால்ச்சாக்கு வந்து கத்திரிக்காய், சுரக்காய்லாம் பெருசாக தான் போடணும். அப்போ தான் உங்களுக்கு கரையாமல் கிடக்கும். பெருசாக போடக்கூடாது. மாங்காய் போட்டால் நல்லாயிருக்கும், ஆனால் மாங்காய் எங்களுக்கு கிடைக்கல. அதுக்கு புளி ஊற்றிக்கணும். இப்போ இந்த அளவுக்கு வதங்கிடுச்சு. தண்ணி ஊற்றி வேக வச்சுக்கணும். அரை சம்பு ஊற்றினா போதும். நம்ம பருப்பு வேக வச்சுக்கோம்ல எலும்போட தால்ச்சாவுக்கு, புளி வேற கரைச்சி ஊற்றணும். இதில் வந்து நம்ம லைட்டாக உப்பு போட்டுக்குவோம். எலும்போட உப்பு போட்டிருக்கோம்ல, இதில் லைட்டாக உப்பு போட்டுக்குவோம். இப்போ இதுக்கு தேவையான உப்பு போட்டுக்குவோம். வேகட்டும், பார்த்துக்குவோம். காய் வேகட்டும். இப்போ பருப்பு, எலும்பு எல்லாமே 3 விசில் வச்சு வேக வச்சு எடுத்துட்டோம்ப்பா. பருப்பு, எலும்பு எல்லாமே வேக வச்சு எடுத்துக்கிட்டோம். இந்த அளவுக்கு நல்லா வந்துருச்சு பார்த்தீங்களா எலும்பெல்லாம். இப்போ காயும் நம்மளுக்கு வந்துருச்சு. இங்கே பாருங்கள், காய் நல்லா வந்துருச்சு. இப்போ வந்து இந்த பருப்பை ஊற்றிக்குவோம். இப்போ தால்ச்சாவுக்குப்பா லைட்டாக வேகவும் புளி மட்டும் தான் லைட்டாக ஊற்றிக்கிறோம். உரப்பெல்லாம் இந்த உரப்பு போதும், இதுக்கு மீறி உரப்பு போடக்கூடாது. ஏன்னா பச்சை மிளகாய் 3 போட்டிருக்கோம்ல, கத்திரிக்காய் அதை கீழே போட்டோம்ல. இப்போ உப்பெல்லாம் இருக்கான்னு கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணி பார்த்துக்குவோம். இப்போல்லாம் கரெக்டாக இருக்குப்பா, சூப்பராக இருக்குது தால்ச்சா. வேகட்டும், பார்த்துக்குவோம். இப்போ தால்ச்சா அந்தளவு காயெல்லாம் எழுந்திரிச்சுப்பா. ஒரு இவ்வளோன்னு புளியை எடுத்து ஊற வச்சுருக்கேன். இந்த தால்ச்சாவுக்கு கரைச்சி வச்சுருக்கேன், அதை ஊற்றிக்கணும். ஏன்னா மாங்காய் இல்லைல்ல, தேங்காயும் ஊற்றக்கூடாது தால்ச்சாவுக்கு. தேங்காய் ஊற்றினா நல்லா இருக்காது. இப்போ கொஞ்ச நேரம் கொதிக்கட்டும்ப்பா. நம்ம கொதிக்கவும் தாளிக்கையெல்லாம் பார்த்துக்குவோம். இப்போ இந்த அளவுக்கு தாளிச்சா நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சுப்பா. புளி எல்லாம் ஊற்றிட்டோம், உப்பு உரப்பு எல்லாமே கரெக்டாக இருக்குது. இப்போ இறக்கிட்டு இந்த தால்ச்சாவுக்கும் நம்ம தாளிப்பு கொடுத்துருவோம். என்னப்பா, சட்டி காயட்டும். இந்த தால்ச்சாவுக்கு தேவையான கொத்தமல்லிப்பா. இப்போ தால்ச்சாவுக்கு தேவையான எண்ணெய் ஊற்றிக்கிறோம்ப்பா. தாளிக்க ஊற்றியாச்சு. இப்போ வந்து இதுக்கு கடுகெல்லாம் போடக்கூடாது தால்ச்சாவுக்கு. ஏன்னா நம்ம சாம்பார் வச்சா தான் கடுகு போடணும், தால்ச்சாவுக்கு கடுகு போடக்கூடாது. இப்போ எண்ணெய் காஞ்சிச்சுப்பா. தால்ச்சாவுக்கு வந்து வெங்காயத்தை போட்டு தாளிச்சுக்குருவோம். 2 கொத்தமல்லி, புதினா கூட போட்டு தாளிச்சுக்கலாம். எவ்வளோ தாளிக்கணுமோ நல்லாயிருக்கும். கொத்தமல்லி, புதினா 2-3 புதினா, 2-3 கொத்தமல்லிப்பா. ஏன்னா கருவேப்பிலாம் போடக்கூடாது தால்ச்சாவுக்கு. நல்லா வெங்காயம், புதினாவும் நல்லா வதங்கட்டும். அதுக்கப்புறம் நம்ம தால்ச்சாவில் ஊற்றிடுவோம். ஏற்கனவே இஞ்சி பூண்டு போட்டிருக்கோம்ல, அதனால் இப்போ போடணும் தேவையில்லை.
வெங்காயம் வந்து லைட்டாக நம்மளுக்கு வந்து ஒரு ப்ரௌன் கலரில் வரணும். அந்த அளவுக்கு வதக்கிடுவோம். வதங்கட்டும் பார்த்துக்குருவோம்ப்பா. இப்போ நல்லா வதங்கிடுச்சுப்பா. இந்த தாளிச்சாலாம் ஊற்றிக்கணும். இப்போ எங்கள் வீட்டில் தாளிச்சா ரெடி ஆகிடுச்சுப்பா. நீங்களும் உங்கள் வீட்டு இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கப்பா. எங்கள் சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கப்பா. பெல் பட்டாலே பிடிச்சி விட்டீங்க. அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.